பிரெக்னெண்டா இருக்கும் பொழுது பிபி ஜாஸ்தி ஆகுறது அப்படின்றது நாம நினைக்கிறத விட ரொம்ப ஒரு காமனான விஷயம் அண்ட் டேஞ்சரஸான விஷயம். இன்ஃபேக்ட் ப்ரீ எக்லாம்சியாவும் பிரெக்னன்சில வரக்கூடிய ஹைப்பர் டென்ஷனும் மெட்டர்னல் டெத்துக்கு ஒரு மேஜர் காசா இருக்கு இந்தியாவில். வாங்க இந்த வீடியோல பிஐஹெச் அதாவது பிரெக்னன்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷன், ப்ரீ எக்லாம்சியா அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அதனுடைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன, அதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம், ஹவு கேன் வி ஸ்டே சேஃப் அண்ட் ஹெல்தி டியூரிங் திஸ் pregnancy even when you have pre-eclampsia. PIH அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது பிரெக்னன்சில இதுக்கு முன்னாடி நான் வந்து நார்மலா இருந்தேன், இது வரைக்கும் எனக்கு ரத்த அழுத்தம் இருந்தது இல்ல, பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறம் 20 வாரத்துக்கு அப்புறம் என்னுடைய ரத்த அழுத்தம் 140/90க்கு மேல போயிருக்கு அப்படின்னா எனக்கு பிரெக்னன்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்னு. இதுல பிபி மட்டும் ஜாஸ்தி ஆகாம நம்ம யூரின்ல புரோட்டீன் இருக்குன்னு டயக்னோஸ் பண்றாங்க, இந்த ஆர்கன்ஸ் ஏதாவது அஃபெக்ட் பண்ணிருக்கு சொல்றாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ப்ரீ எக்லாம்சியா அப்படின்ட்டு சொல்லுவோம். யாரெல்லாம் ஹை ரிஸ்க்ல இருக்காங்கன்னு பார்த்தா, ஒண்ணு உடல் பருமன் ஜாஸ்தியா இருக்கிறவங்க, மல்டிபிள் பிரெக்னன்சிஸ், ட்வின்ஸ் ஆர் மோர் பேபிஸ் கேரி பண்ற மதர், இல்ல ஃபேமிலியில யாருக்காவது இதுக்கு முன்னாடி வந்து ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணியிருக்கவங்க, சுகர் இருக்கிறவங்க, ரீனல் டிசீஸ் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பிஐஹெச் அண்ட் ப்ரீ எக்லாம்சியா வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. பிஐஹெச்சோட மெயின் சைன் அப்படின்னு பார்த்தோம்னா பிபி ஜாஸ்தியாகி இருக்கிறது, கைகள்ல கால்கள்ல முகத்துல வீக்கம் இருக்கும், ஒரு சிலருக்கு பார்வையில ஒரு பிளரிங் இருக்கலாம், சிவியரான ஹெட்டேக் இருக்கலாம், மேல் வைத்த வலியோ இல்ல வாந்தி வர்ற மாதிரியோ வாந்தி வர்றதோ இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிபி கொஞ்சம் எலிவேட்டடா இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி சமயங்களை இமீடியட்டா உங்களுடைய மகப்பேறு மருத்துவர் போய் பாக்குறேங்க. மோஸ்ட் ஆஃப் த உமனுக்கு வந்து எந்த ஒரு சிம்டமே இருக்காது நம்ம கண்டுபிடிக்கிற வரைக்கும். பிபி தானே ஜாஸ்தி இருந்துட்டு போகுது, அதனால என்ன ரிஸ்க் அப்படின்ட்டு யோசிச்சீங்கன்னா, ஒண்ணு சீக்கிரமே குழந்தை பிறந்துடும், குழந்தையினுடைய வெயிட் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதன் மூலியமா மதருக்கு ஒரு சில சமயம் ஆர்கன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரலாம், குழந்தை பிறக்கும் பொழுது ஸ்டில் பர்த்தா பிறக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. பிஐஹெச் அப்படின்றது அம்மாக்கு மட்டும் இல்லைங்க, குழந்தைக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ரெகுலர் ஆன்டினேட்டல் செக்அப்ஸ், உங்க மகப்பேறு மருத்துவர் வர சொல்ற டேட்ல போயிட்டு கரெக்டா பாருங்க, அவங்க பிரிஸ்கிரைப் பண்ற மெடிசன்ஸ் ப்ராப்பரா எடுங்க, நல்ல ரெஸ்ட் எடுங்க. பெட் ரெஸ்ட் சொல்றாங்க அப்படின்னா பெட் ரெஸ்ட் எடுங்க. தேவையில்லாத விஷயங்கள்ல மனசுல போட்டு குழப்பிக்க வேண்டாம். டயட்டை பொறுத்த வரைக்கும் சால்ட், சீ ஃபுட், நிறைய பொரித்த உணவுகள் குறைச்சிக்கிறது நல்லது. உங்களோட பிபியை ரெகுலரா செக் பண்ணுங்க. எல்லா ஆன்டினேட்டல் செக்அப்ஸுக்கும் ப்ராப்பரா போயிடுங்க. நீங்க ஆரோக்கியமா இருந்தீங்கன்னா உங்க குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கும். இதை பத்தி இன்னும் தெரியணும்னா புக் கன்சல்டேஷன். தேங்க்யூ.